ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதம், கேட்டை 4 பாதங்கள் அடிய ராசி மண்டலம். நல்லா இருக்குங்க. வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டா. அந்த சீதேவி அனுக்கிரம் வீட்டுக்கு வந்துருச்சு. எப்படி சார் நீ சொல்கிற? எதை வச்சு சொல்கிற எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டான்னு? வேத ஜோதிடத்தில் வழி இருக்குது. கிரக நிலைகள் ராசிக்கு சில நேரத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி வரான்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது புதன் சுக்கிரன் 2 பேர் தான் லட்சுமி கலாட்சியம் புரிந்த கிரகங்கள். புதன் பெருமாளுடைய அம்சம். பெருமாள் மார்பில் மகாலட்சுமி இருக்கா, எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? இது உண்மை, சாஸ்வதமானது. அடுத்து சுக்கிரன் மகாலட்சுமியோட சகோதரன். உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் 7 குடையவன், கலசர சனாதிபதி, விரைய சனாதிபதி. அதாவது விருச்சிக ராசிக்கு கணவன் மனை உறவு, தாம்பத்தியம், சந்தோஷத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். புதனும் 8-11 குடையவன் தான். ஒரு தேக ஆரோக்கியத்தையும் ஒரு ஆயுள் விருத்தியும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுக்குறவர். அவர் அட்டமாதிபதியாக இருந்தாலுமே சில நேரங்களில் நல்ல பலன்களை கொடுப்பார். புதன் இயற்கை சுவர், பெருமாளுடைய அம்சம். சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம். இந்த கிரகங்கள் இப்போ நல்ல நிலைமையில் இருக்குது. சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உச்சமாகி புதனுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் வாங்கியிருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்நேரம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? கேட்டை புதனுடைய நட்சத்திரம் தான். அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திரம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேருமே தங்களுக்குள்ள நண்பர்கள். புதன் எப்படி சார்? அப்படி பார்த்தோம்னா புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல புதன் இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? மேசத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனுடைய மூலத்திருவன வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய்க்கு கேந்திரத்தில் இருக்கிறாரு. சூரியன் கூட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இணையலை. உச்சன் வீட்டில் இருக்கிறாரு. பொதுவாக ஒரு உச்சன் சம்மந்தப்பட்ட கிரகம் நல்லாயிருக்கும். சூரியனும் புதனும் நண்பர்கள். சூரிய ஆதித்ய யோகம், புத ஆதித்ய யோகம், சூரிய நாராயண யோகம். இதெல்லாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமையுது. 6ஆம் இடத்துல அமைகிறதுனால உத்தியோகம் நல்லாயிருக்கும். இப்போ விருச்சிக ராசியை சேர்ந்த நேயர்களுக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கணினி சம்மந்தப்பட்டவங்க, டீச்சர் சம்மந்தப்பட்டவங்க, படிப்பு சம்மந்தப்பட்டவங்க, கல்வி அறக்கட்டளை நிறுவனங்கள், திரைப்படம், இயலிசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், விளையாட்டு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? நேரில் இவங்களுக்கெல்லாம் மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் 9ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டதாக இருக்கிறாரு. நல்ல விசேஷம்தான். சூரியன் ராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர், கர்மஸ்தானாதிபதி, 10 குடைவன் இப்போ 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். அரசாங்கம், அரசு வேலைகள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் ராசி பலன்கள் இருந்தாலுமே இப்போ சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து அடுத்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு போனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். குருவோட போய் சேருவார். இந்த தடவை சுக்கிரன் 8ஆம் இடத்துல அஷ்டம சுக்கிரன் இருந்தாலுமே குருவோட சேருவது கூடுதல் சிறப்பு தான். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அதனால தான் சொன்னேன், மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்ய விட்டால் சீதையோட அனுக்கிரம் கிடச்சிருச்சு. எல்லா வித சீதனமும் கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு. கிரக பலன்கள், ராசி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே மகாலட்சுமியோட அனுக்கிரகம் நமக்கு கிடச்சிருச்சுன்னா எல்லாமே சரியாக போயிடும். அஷ்டலட்சுமி நவநிதியும் உங்கள் கூடயே இருப்பாங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்திலும் பிறந்திருக்கலாம். விசாகம், அனுசம், கேட்டை, எதனாச்சும் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. தசாபத்தி ஒன்று நடக்கும். சரியா? நேரில் உங்களுக்கு சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ஏதோ ஒரு திசை நடக்கலாம். வயதானவங்களுக்கு ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதான் நடக்கும். 30 வயசுக்கு மேலே சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, இப்படி தான் போகும். வயதானவர்களுக்கு தான் அது ராகு திசை நடக்கும். இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி திசை, புதன் திசை, கேது திசை, இப்படி போயிட்டுருக்கும். ஒரு 35 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த திசை நடந்தாலுமே நான் சொல்கிற ஒரு சின்ன வழிபாடை மட்டும் பண்ணிடுங்க. ஒரு சூட்சுமம், பூத ஜோட்டத்தில் எப்போயுமே சூட்சுமத்தை தான் சொல்லுவேன். அதை செஞ்சிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இது அணுவ ரீதியாக உணர்ந்து சொல்கிறேன். வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஜோதிடர். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஜாதகம் செக் பண்ணுறேன். என்கிட்ட செக் பண்ணுறவங்களுக்கே தெரியும். என்கிட்ட ஜாதகம் கொடுத்து நிறைய நேரில் என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சார் உங்கள்கிட்ட கொடுத்துட்டா லேட் பண்ணுறீங்கன்னு. எனக்கு வேறு வழி இல்லை. நிறைய ஜாதகம் வருது, பார்க்குறதுக்கு டைம் இல்லை. நான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 வீடியோ சேனலில் பேசுவேன். அதிகபட்சம் 2 இல்லைன்னா 1 தான். அதுபோக 2 ஜாதகம் 3 ஜாதகம் பார்க்க முடியும். அதுபோக கோயில் குளம் போயிடுவேன். குளம்னா என்ன, ஒரு வார்த்தைக்கு சொல்கிறது, கோயில் பூஜை புனஸ்காரம், வெளியே போயிடுவேன். மற்றவங்கெல்லாம் கூட்டு போவாங்க. எனக்குன்னு சில வேலைகள் இருக்குது. சரியா நேர்களே? நான் ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் இந்த வேலையில் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சரியா நேரில் விருச்சிக ராசி நேரில் தெரியப்படுத்திக்கிறேன். சரி, என்னோடய ஷெடியூல் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறதுனால சில பூஜை புனஸ்காரம் அந்த நேரத்துக்கு பண்ணிட்டோம்னா நல்ல விதமாக அமையுது. நிறைய நேர்கள் இதெல்லாம் செஞ்சு நல்ல பயனடைஞ்சிருக்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரியா? இப்போ தான் சேனலில் சொல்கிறோம் கடந்த 3 வருஷமாக. அதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க வரவங்கிட்ட நேரடியாக சொல்லி
அவங்க அன்றைய தேதி சில வீட்டில் சில பூஜைகளை பண்ணி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. நீங்கள் கோயிலுக்கு போங்க நேயர்களே, விருச்சிக ராசி மக்களே, நீங்கள் கோயிலுக்கு போங்க, அவங்கள வேண்டாம் சொல்லலை மக்களே. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டிலே வந்து நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். வீட்டிலே வந்து நீங்கள் வந்து தெய்வத்தை ரீட்டைன் பண்ணிக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு அதை நீங்கள் பெருக்கிக்கிங்களோ அந்த அளவு தெய்வம் வீட்டில் இருக்கும். சரியா? வீட்டில் சில சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். வீட்டில் வந்து 100% சுத்தமாக இருக்க முடியாது. கணவன் மணி உறவு, பிள்ளைகள் வீட்டுக்கு தீட்டாகிறது, வீட்டுக்கு வழக்கமாகிறது, பெண்களால் சில அசௌகரிய குரல் இருக்க தான் செய்யும். அது இயற்கை. சரியா? இயற்கை கடவுள் நமக்கு கொடுத்ததை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். எப்படி வயிறு பசிக்கும் போது சாப்பிட்றோமோ அது மாதிரி சில பசிகள் இருக்கும் மனிதனுக்கு. அறிவு பசி, அது ஆக்கப்பசி, உடல் பசி, இப்படி ஒவ்வொரு பசிகள் இருக்க தான் செய்யுது. சரியா? மனிதனுக்கு பசிங்கிறது என்னென்னா ஒரு தேடுதல் தான் அர்த்தம். பசிங்கிறது என்ன? ஒரு தேடுதல், ஒரு வேட்கைன்னு அர்த்தம். அது மாதிரி எல்லாமே உடல் ரீதியாக இருக்க தான் செய்யுது. இந்த உடம்பையும் மனசையும் படைச்சவன் இறைவன் தான். அதனால் தெய்வத்தை கட்டுப்படுத்த நம்ம வாழ்கிறோம். ஆனால் அது நியாயமான முறையில் இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அந்த வழக்கம் அதோடு இருக்கட்டும். இப்போ விருச்சிக ராசிக்கு நான் வந்து ஒரு பூஜை புனஸ்காரத்தை சொல்லிவிட்டு அடுத்த பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. லைக் பண்ணுங்கள் மக்களே. விருச்சிக ராசி மக்களே, என்னை வாழ வைத்த மக்களே, லைக் பண்ணுங்கள். வீடியோ கேட்குற நேயர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள். உங்கள் கைகளால், உங்கள் கை விரல்களால் லைக் பட்டனை ஆன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து வீடியோ போடுறோம். நிறைய நேரில் கேட்டாங்க, விருச்சிக ராசி வீடியோ போடலை சார்னு. கண்டிப்பாக தொடர்ந்து போடுவேன். சாதக பாதத்தை சொல்லுவேன். அடுத்து குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கெல்லாம் போடுறேன். இப்போ இடைப்பட்ட காலத்தில் சுக்கிர, புதன், சூரியன், செவ்வாய் நிகழ்வு நல்லா இருக்குது. செவ்வாய் அடுத்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா டாப் மோஸ்ட் 10, 11 ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. குரு பார்வையில் வருவார், குருமங்கள யோகம். ஸோ விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. நல்ல லெவலில் போகுது. சரியா? நல்லாயிருக்கும். கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் நல்லாயிருக்கும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்தை காட்டிலும் வருகிற மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பட்டாசு காட்டுவீங்க. தீபாவளி வரைக்கும் தீபாவளி தாண்டி நல்லாயிருக்கும். இந்த 2025 முழுக்க நல்லாயிருக்கும். பேலன்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? குரு 8ஆம் இடத்துக்கு போகிறாருலாம் கவலைப்படாதீங்க. 8ல் குரு போனார்னா புதையல் யோகம்னு அர்த்தம். நல்ல ஒரு பெருசாக ஒரு மாதம் ஒரு பணத்தை கொடுப்பாரு. நான் குரு பயிற்சியில் அதெல்லாம் வளர்க்குறேன். இப்போ வந்து இந்த பூஜை என்னைக்கு சார் அப்படின்னு கேட்டோம்ல, அதை சொல்லிடுறேன். 16ஆம் தேதி சார். விருச்சிக ராசி மக்களே, 16/5/2025 வைகாசி 2 நல்ல நாளாக இருக்குது. அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. வீட்டில் மகாலட்சுமி வச்சு கும்பிட்டுருங்க. இரவு 8 to 9 போராட நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. யார்? சந்திரன். அருமையான அமைப்பு. பாக்கியாதிபதி ஒளிச்சந்திரனாக வந்து குருவை பார்க்குறாரு. இதை காட்டில் என்னங்க வேணும்? குரு பயிற்சி முடிஞ்சு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குருவை பார்க்குறாரு. யார்? 9 கூடையவன். 9 கூடையவன் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து 2, 5 கூடையவன் பார்க்குறது அருமையாக இருக்கும். வாரி வழங்கும் அந்த மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, நவநிதியம் அப்படியே கொட்டும். நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகத்தில் சந்திரனும் குருவும் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும். சரியா? சந்திரன் வந்து பௌர்ணமி முடிஞ்சு வெளியே வராரு. இன்றைக்கி வந்து உங்கள் ராசியில் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டில் உங்கள் ராசி தான் இருக்கிறாரு. 14/5/2025 சித்திரை 31 கடைசி. இன்றைக்கி மே 14 புதன்கிழமை. அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறார். அருமை. அனுச நட்சத்திரம் அருமையான நட்சத்திரங்க. இன்றைக்கி ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நான். ஆனால் விருச்சிக ராசிக்கு சொல்லலை. இன்றைக்கி ஒரு பூஜை காலையில் பண்ணியிருக்கணும். சரி, அது முடிஞ்சு போச்சு. நீங்கள் இதை தவறுனவங்க 16ஆம் தேதி பண்ணுங்கள். 16ஆம் தேதி போராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை நாள் நட்சத்திரம் ஓரை 3 வரும். வெள்ளிக்கிழமை சுக்கிர நட்சத்திரம் போராடம். இரவு 8 to 9 சுக்கிர ஓரையில் வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. என்ன சார் பண்ணணும்? விநாயகர் படம். அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் படம். அடுத்து வந்து மகாலட்சுமி படம், உங்கள் குலசாமி படம் 3 வச்சுக்கோங்க. சுத்தமாக சந்தனம் குங்குமம் பொட்டு வைங்க. வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம். நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் அல்லது பால் பாயாசம், சர்க்கரை போட்ட பால் அல்லது பால் பாயாசம், இல்லைன்னா வெள்ளை கலர் ஸ்வீட்டு வாங்கிக்கோங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் வரும். சரி, 50 ரூபாக்குள்ளே ஒரு அருமையான பூஜை பண்ணிடுங்க. ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் வீட்டில் எப்போயுமே இருக்கணும். நறுமண பொருட்கள் வீட்டில் இருக்கணுங்க. அது அப்புறம் சொல்கிறேன். நறுமண பொருட்கள் பச்சை கற்பூரம், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, சரியா, 4 மிளகு. அப்போ மொத்தம் 4 பொருள் வந்துடும். பச்சை கற்பூரம், மிளகு, கிராம்பு, ஏலக்காய். ஒரு பொட்டணத்தில் முடிங்க. அந்த மஞ்சள் கலர் துணியில், சின்ன துணி 10 சென்டிமீட்டர் போய் 10 சென்டிமீட்ரு மஞ்சள் கலர் துணினா மிகச்சிறப்பு. இல்லைனா வெள்ளை துணியை மஞ்சள் முக்கிய எடுத்துக்கோங்க. பூஜை அறையில் வச்சுருங்க. மகாலட்சுமியோட சோஸ்திரத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? சமஸ்கிருதம் இருந்தால் சமஸ்கிருதத்தில் சொல்லுங்கள், இல்லைனா தமிழில் சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, திரைவலட்சுமி போட்டி, சௌபாகியலட்சுமி போட்டி, மகாலட்சுமியை போட்டி, நாராயணியை போட்டின்னு சொல்லுங்கள். மகாலட்சுமியை போட்டின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். பொதுவாக மகாலட்சுமின்னு பேரை சொன்னாலே உங்களுக்கு மகாலட்சுமி பக்கத்தில் வந்து உட்காந்துருவா. அதனால் உங்கள் குடும்பத்தில் மகாலட்சுமின்னு பேரில் இருக்கிறவங்க நாமத்தை அடிக்கிறவ சொல்லுங்கள். ஏன்னா மகாலட்சுமின்னு யார் இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு போங்க. சரியா? இதை வந்து ஒரு மன சுத்தமாக செய்யணும். இதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு கூடாது. சில விஷயத்தை வந்து அறிவுபூர்வமாக யோசனை பண்ணக்கூடாது. சரியா நேயர்களே?
சில இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில ஆகம விதிகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை வந்து அறிவுக்கு உட்படுத்தக்கூடாது. இறைவனை நம்பி அந்த காரியத்தை செஞ்சோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படும். ரைட்டு. இப்போ வந்து நீங்கள் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு பூஜையை முடிச்சுட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாக வீட்டில் எப்படி சாமி கும்பிடணும் அதுமாதிரி முடிச்சுட்டு அந்த பொட்டணம் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் பொட்டணம், அதை வந்து பீரோவில் வைங்க, இல்லைனா ட்ராயரில் வைங்க, வேலை பார்க்குற இடத்துல வைங்க, தொழில் பண்ணுற இடத்துல வைங்க, வியாபாரம் பண்ணுற இடத்துல வைங்க, எங்கே வசதியோ அங்கே வச்சுக்கோங்க. இதை பண்ணிவிட்டு 3 மாதம் அதை வச்சுக்கோங்க. அந்த பொட்டணத்தை அதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதுக்கு வந்து சூடம்பத்தி காட்டுங்க. சாமி கும்பிடும்போது அதுக்கும் நமஸ்காரம் பண்ணுங்கள். 3 மாதம் கழித்து அதை தண்ணியில் கரைச்சிருங்க. ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. ஜலத்தில் போடலாம். எல்லாமே நீர்நிலைகள் எங்கே இல்லை சார், நான் மெட்ராஸில் நடுவில் உட்காந்துருக்கேன் சார், டி நகரில் இருக்கிறேன், சென்டர் ஆஃப் தி சிட்டியில் இருக்கிறேன், சுற்றி எதுவுமே நீர்நிலைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேப்ப மரத்துக்கு அடியில் போட்டுருங்க. ஒரு கொஞ்சம் மண்ணை பறித்து உள்ளே போட்டுருங்க. வேப்ப மரம், அரச மரம், புங்க மரம், ஆலமரம், இந்த 4 மரத்தில் ஒரு மரத்தில் போட்டுருங்க. வேப்ப மரம் எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கும். சரியா? வேப்ப மரத்துக்கு அடியில் போட்டு மூடி விட்டுருங்க. மிகச்சிறப்பு. அந்த இடத்துல கால் மீதி படாது. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். முடிஞ்ச அளவு நம்ம பாதுகாப்பாக செய்வோம். என்றைக்குமே நம்மளால் முடிஞ்ச அளவு தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதுக்கு மேலே நடக்கிறது வந்து இறைவன் சித்தம். சரியா? ஓகே. இதை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிரும். அது என்ன பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். கடன் பிரச்சனையோ, ஆரோக்கிய பிரச்சனையோ, பணப்பிரச்சனையோ, மனப்பிரச்சனையோ, பிள்ளை பிரச்சனையோ, பிள்ளைகளாலே பிரச்சனையோ, எந்த பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிரும். ஓகே. இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் சொல்லிடுங்க. முடிஞ்சால் அந்த வீடியோவிலும் போடுறேன் நான். ஓம் ஐங் க்ளீங் சவ். சரியா? இந்த மந்திரத்தை வந்து ஒரு 18 தடவை சொல்லுங்கள் அந்த பூஜை நடக்கும்போது. ஓம் ஐங் க்ளீங் சவ், ஓம் ஐங் க்ளீங் சவ். இது தினமும் நீங்கள் பூஜை தயாரித்து சொல்லணும். இதை சொன்னாலே விருச்சிக ராசினியர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சரியா நேர்களே? ஓவர் நைட்லலாம் தீர்ந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலாக்ஸ் ஆகும். சரியா? ஆக்கிறதுக்கு பல நாள் வேலை, அழிப்பதற்கு ஒரு நாள் வேலை. அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து நமக்கு உடனே கிடைக்கும்னு நினச்சி எதையும் செய்யாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். சரியா? அதுக்கு நேரங்காலம் வரும். நல்லதாக கிடைக்கும், நீடித்து கிடைக்கும், நிலைத்து கிடைக்கும். அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஓகே. இப்போ வந்து பலன்கள் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, பலன்கள் நல்லா தாங்க இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை அப்படி எடுத்துட்டோம்னா, சனி செவ்வாய் பார்க்குற இடங்கள் தான் பிரச்சனை. சனி செவ்வாய் சேர்ந்து ஒரு இடம் பார்த்தானா அந்த இடம் ரொம்ப பாதிக்கப்படும். சனி பகவான் வந்து ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா? 7, 11, 2. இதில் 7 கூடியவன் யார்? சுக்கிரன். 5ஆம் இடத்துல இருக்கிறனால ஓரளவு பிரச்சனை இல்லை. அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 11ஆம் இடம் பிரச்சனை இல்லை. லாபம் இருக்கும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் லாபம் இருக்கும். நல்லபடியாக இருப்பீங்க. 7ஆம் இடத்துக்கு அசுப தொடர்பு சனி பகவான் மட்டும்தான் பார்க்குறாரு. ராகுவோட சேர்ந்து பார்க்குறாரு. கடன் மணி ஒரு விட்டு கொடுத்து போங்க. அதுக்கு தான் இந்த சுக்கிர பூஜை பண்ண சொல்கிறேன். ஏன்னா 7 கூடியவன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல உச்சமாக இருந்தாலுமே சுக்கிர வழிபாடு நல்லா பண்ணிங்கன்னா குடும்பத்தில் கணவன் மணி நல்ல இணக்கமாக இருப்பீங்க. திருமணமாதவர்கள் திருமணம் நடக்கும். நல்ல விரும்பிய திருமணம் நடக்கும். காதல் திருமணம் கை கொடுக்கும். காதலிச்சு திருமணம் பண்ணவங்க நல்லபடியாக இருப்பீங்க. இணக்கம் நல்லாயிருக்கும். இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். குடும்பம், சுற்றம், நட்பு, அக்கம் பக்கம், உறவினர், நண்பர்கள் இவங்களுடைய அனுசரணை நல்லாயிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து செவ்வாய் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு வகைக்கு நல்லதான், விரையும் குறையும். செவ்வாய் ஒரு பாவகிரகம். இப்போ ஒரு பாவகிரகம் வந்து ஒரு அசுப சாணத்தை 12ஆம் இடத்தை விரைய சாணத்தை பார்க்கலாம், விரையும் குறையும். ஆனால் என்ன, தூக்கத்தில் திடீர்னு முழிப்பு வரும். தூக்கத்தில் திடீர் முழிப்பீங்க, பயப்படுவீங்க, ஒரு அரட்டாக இருக்கும். சில பேருக்கு தூக்கம் வராது, ஒரு மாதிரியாக உடம்புல நசனு எரிச்சலாக இருக்கும். செவ்வாய் பார்த்தாலே எரிச்சல் தான். ஏன்னா நெருப்பு கிரகம் எல்லாம் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அவர் இப்போ நீச செவ்வாயாக இருக்கிறாரு. இருந்தாலும் வீரியம் குறைஞ்சி தான் இருக்கிறாரு. நீச செவ்வாயாக கடகத்தில் தான் இருக்கிறாரு. ஒரு நெருப்பு கிரகம் நீர்ராசியில் இருக்கிறனால வீரியம் குறைஞ்சி தான் இருக்குது. இருந்த போதிலும் தூக்கம் கட்டு போகும். தூக்கம் கட்டு போகிறவங்க வந்து இந்த மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லி நல்லபடியாக பண்ணிட்டீங்கன்னா தூக்கம் நல்லபடியாக வரும். அதுக்காக தான் வீட்டில் பூஜை பண்ண சொல்கிறேன். வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து வீடு தாங்க கோயில். வீட்டில் தான் எல்லாம் நடக்குது. நம்ம பிறந்தது வீட்டில் தான். வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் எது நடந்தாலும் வீட்டில் தான் நடக்குது. சரி, அதான் வீட்டை வந்து புனிதப்படுத்திக்கோங்க. வீட்டை வந்து கோயிலை கன்வெர்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிற அன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போங்க, சாமியை கும்பிடுங்க, கூட்டத்தில் நில்லுங்க, சாமியை கும்பிடுங்க, எல்லா வேலையும் பாருங்கள். ஆனால் வீட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் உங்களை மறந்து குடும்பத்துடன் பூஜை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் வந்து வேறு எங்கே பார்க்குறா சார்? 3ஆம் இடம், 4ஆம் இடம். தம்பி தங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? அவங்க படிப்பு, உத்தியோகம், திருமண விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். தாயார் விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். தாய்க்கு முடியாமல் போகலாம். தாய்க்கு மண்டவலி, காய்ச்சவல்லி ஏதோ ஒன்று இருக்கும். அம்மாவுக்கு வந்து ஆரோக்கிய சீர்கேடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 கூடையவனும் இப்போ 5ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ இந்த வருடம் இறுதி வரைக்கும் தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்குண்டிய சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். வண்டி வாகனம், வீடு மனையெல்லாம் நல்லாயிருக்கும். அதில்
அதில் கவலைப்படாதீங்க. இவ்வளோ தாங்க பிரச்சனைங்கிறது, இவ்வளோ தான் இருக்கும். அதுபோக வந்து 12ஆம் இடத்துக்கு சூரியனும் பார்க்குறாரு. சூரியனும் பார்க்குறதுனால கொஞ்சம் உஷ்ணம் இருக்க தான் செய்யும். சூரியன் செவ்வாய் சேர்ந்து 12ஆம் இடத்தை டார்கெட் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் அந்த வம்பு வழக்கு அலைச்சல் திரிச்சல், நேரம் கண்ட நேரம் வீட்டுக்கு வருது, தூங்கி எந்திக்காமல் இருக்கிறது, காலையில் ஒரு மாதிரியாக சோர்வாக இருக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கும். சரியா? இதுக்கு வந்து அருமருந்து அந்த மகாலட்சுமியோட மந்திரம். மகாலட்சுமியோட பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? ஏன்னா பஞ்சமசானத்தில் சுக்கரை உட்காந்துட்டு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. மே 31 வரைக்கும் பார்க்குறாரு. அதுக்கடுத்து உள்ளதை அப்புறம் பார்த்துக்குருவான். அடுத்து புதன் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார். சரியா? புதன் வந்து வைகாசி மாதம் வர 15ஆம் தேதி பார்க்க ஆரம்பிச்சிருவார். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சரி, நாளைக்கு தான். நாளையிலேருந்து புதன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார். நல்லது, புதன் ராசியை பார்க்க மிகச்சிறப்பு தான். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி பலன்கள் போகும். ஓகே, இப்போ வந்து சார் மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டால் ஸ்ரீதேவி, மகாலட்சுமி ஸ்ரீதேவி ஒன்று தான். நிறைய பேர் அதுக்கு ஒரு வழக்கம் கொடுத்துட்ருக்காங்க. சரியா? அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம ஸ்ரீதேவியை வந்து என்ன சொல்கிறோம்னா, சௌபாக்கியம் ஐஸ்வர்யம் தரவ ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி குடும்பத்தில் இருக்கணும், சீதாலட்சுமி அப்படிமா. சரியா? அந்த ஸ்ரீதேவி வந்து ரொம்ப முக்கியமானவ. அவள் வீட்டுக்கு வந்துட்டானா ஒரு 5 பேர்கள் வீட்டோட நடமாட்டம் இருக்கும். 5 பேருடைய என்ன சொல்கிறது, கான்டாக்ட் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். யார் சார் அந்த 5 பேர்? அந்த 5 பேர் தான் வந்து அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க ஸ்ரீதேவியை. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பசுமாடு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அம்மானு சத்தம் போடும், கோமியம் விடும், சாணம் போடும். அடிக்க தூரம் சம்பவம் நினச்சின்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருக்கான்னு அர்த்தம். வீட்டை சுற்றி வண்ணப்பூச்சிகள் ஓடும், வண்ணத்து பூச்சிகள், பட்டர்ஃப்ளையோட நடமாட்டம் இருக்கும். அது குறிப்பாக மஞ்சள் கலர் வண்ணாத்து பூச்சி போச்சு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பு. இருக்கிற கலரில் இந்த மஞ்சள் கலரில் இருக்கும், எலுமிச்சம்பழ கலரில் இருக்கும் அந்த வண்ணத்து பூச்சி. அது வந்து வீட்டை சுற்றி வந்துச்சுன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டை சுற்றி வட்டம் முடிகிறாள்ன்ற அர்த்தம். அடுத்து வீட்டில் வந்து துளசி, ஓமவள்ளி, கற்பூரவள்ளி இந்த செடிகள் வந்து அதுவாக முளைக்கும். இல்லைனா நீங்கள் வந்து அதை வளர்க்கலாம். மகாலட்சுமி கண்டிப்பாக குடியிருப்பா. மருதாணி செடி இருக்கணும் வீட்டுக்கு முன்னாடி. சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நேயர்களே, பறவைகள், கிளி, மைனா, புறா, இந்த பறவைகள் உங்கள் வீட்டு மரத்தில் இருக்கலாம், அல்லது வந்து மாடிக்கு வரலாம், சத்தம் போடலாம். விடியல் கால அதிகாலையில் வந்து பறவைகளோட சத்தம் வீட்டுக்குள்ளே கேட்கணும். இது இயற்கையாகவே சில வீட்டில் கேட்கும். அங்கே வந்து மகாலட்சுமி இருக்கிறான்னு அர்த்தம். அடுத்து வந்து 5 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் வீட்டில் நடமாட்டம் இருக்கணும். உங்கள் வீட்டில் பொதுவாக 5 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அது நடமாட்டம் வந்து மகாலட்சுமி குறிக்கும். சரியா நேயர்களே? பெண் குழந்தைகள். அதுபோல் வீட்டுக்கு வந்து கன்னி பெண்கள், வாவரிசு பெண்கள் வந்துட்டு போகணும். கன்னி பெண்கள்னா திருமணமாகாத பெண்கள், வாவரிசு பெண்கள்னால் சுமங்கலி பெண்கள், திருமணமான கணவனுடன் இருக்கிற பெண்கள். அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகணும். குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கு வந்துட்டு போனாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவங்க வந்துட்டு போகிறவங்களும் சுத்தபத்தமாக வந்துட்டு போகணும். சரியா? அவங்க அட்டு மாதிரி பீடை அடித்த மாதிரி வந்துட்டு போகக்கூடாது. எதுவுமே வந்து இங்கே சுத்தத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது. அகச்சுத்தம் புறச்சுத்தம். சுத்தம் உள்ள இடமே சோறு போடும்னு இருக்கேன். சரியா? சுத்தமான இடத்துல எல்லாமே இருக்கும். சரியா? மகாலட்சுமி இருப்பா. ஸோ சுத்தமாக நம்ம ஒரு வீட்டுக்கு போனாலும் சுத்தமாக தான் போகணும். அதே மாதிரி அடுத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே சுத்தமாக வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக இருப்பாள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன். வீடியோவில் இருந்து ரொம்ப வளர்க்க வேண்டாம். இப்போயே 18 நிமிஷம் ஆகிப்போச்சு. இன்னும் சில கருத்துக்களை சொல்லி வீடியோ நிறைவு பண்ணுறேன். பலன்களும் சொல்லியிருக்கிறேன். சரியா நேயர்களே? உங்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசிக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. சரி, அடுத்த வரைய நாட்கள் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி மகாலட்சுமி வீட்டோடு தங்கணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, வாசப்படியிலேருந்து பணம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வர சொல்லி பணம் கொடுங்க. யாருக்கு கொடுத்தாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு கொடுங்க, வெளியே நின்று கொடுக்காதீங்க. பணம் கடன் வாங்கிட்டீங்கன்னா திருப்பி கொடுக்கும்போது செவ்வாய்க்கிழமை கொடுங்க. செவ்வாய் வர மதியம் 1 to 2 கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும். அதுபோக வந்து வாசப்படி, உரல், கல், அம்மி, ஆட்டுக்கல் இதெல்லாம் உட்காராதீங்க. இப்போ நிறைய வீட்டில் இதெல்லாம் இல்லை. கிராமத்தில் பழைய வீட்டில் தான் இருக்கும், அந்த காலத்து வீட்டில் தான் இருக்கும். இப்போ நிறைய வீட்டில் எல்லாம் கிடையாது, எல்லாம் இதாகிப்போச்சு. வாஷிங் மிஷினு, மிக்சி, கிரைண்டர் ஆகிப்போச்சு. இதெல்லாம் கிடையாது. அதனால் இது இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதில் உட்காராதீங்க. இரவு நேரம் அக்கம் பக்கத்தில் பால், மோர், தண்ணீர், ஊசி, வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுக்காதீங்க. நீங்களும் வாங்க வேண்டாம், மற்றவங்களும் கொடுக்க வேண்டாம். அது மாதிரி வெற்றிலை, வாழை இலை இதை வாட போடாதீங்க. அப்பப்போ யூஸ் பண்ணிடுங்க. சரியா? வாழையில் மிச்சம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதில் சாப்பாடு வச்சு பசுமாட்டை கொடுத்துருங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குத்து வழக்கு அதான் அணையக்கூடாது. நீங்கள் தான் குளிர வைக்கணும். பூவை வச்சு புஷ்பத்தை வச்சு குளிர வைக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் தெரியாதவருக்கு சொல்கிறேன். யாரையும் சனியனே அவனே இவனேன்னு சொல்லாதீங்க. துர்வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக சனியனேன்னு சொல்லாதீங்க. இளவு இந்த வார்த்தையெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வைப்ரேஷன் உருவாக்குறதே வார்த்தை தான். நம்ம மனசில் என்ன நினைக்குமோ அதை டெலிவரி பண்ணுறது நம்ம வார்த்தை தான். அதனால் வாய் சுத்தம் நல்லா இருக்கணும். ஒரு மனிதனுக்கு வாய் சுத்தமும் கை சுத்தமும் நடந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும், வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். ரைட்டு.
கிழிந்த துணிகளை ரொம்ப உடுத்தாதீங்க. அதே மாதிரி கிழிந்த துணிகளை வீட்டில் அங்கங்கே போடாதீங்க. இருந்துச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அப்படியே பழைய துணி இருந்துச்சுன்னா அதை கசக்கி கட்டுங்க. கந்தலானாலும் கசக்கி கட்டு. சரியான நேரில் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதை செஞ்சீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி இருப்பா. அதுபோக தாய்மார்கள், விருச்சிக ராசி பெண்கள், தாய்க்குளங்கள் என்ன பண்ணணும்னா, சமைக்கும்போது ஒருபடி அரிசியை எடுத்து மகாலட்சுமி தாயை போற்றின்னு ஒரு பாத்திரத்தில் போடணும். ஒரு பித்தளை பாத்திரத்திலையோ செம்பு பாத்திரத்திலையோ இல்லைன்னா மண் பாத்திரத்தில் கூட போடலாம். எவர்சில்வர் பாத்திரத்தை போடக்கூடாது. அந்த அரிசி எதுக்குன்னா தெய்வத்துக்கு போடுறோம் நம்ம. அந்த அரிசி என்ன பண்ணலாம்னா, ஒன்று கோயிலுக்கு கொடுக்கலாம். கோயில் அன்னதானம் நடக்கும்போது கோயிலுக்கு கொடுத்துடலாம். இல்லைன்னா வீட்டிலேயே அமாவாசை பௌர்ணமிக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ரைட்டு. அடுத்து என்ன பண்ணணும்னா, வீட்டில் ராமநாமம் இருக்கணும். சரியா? ராமநாமத்தை சொல்லணும். ராமநாமத்தை சொன்னோம்னா அனுமார் கண்டிப்பாக வருவார். சரியா? ராமநாமம் நிறைய இருக்குது. ஸ்ரீராம ஜெயத்தை ரொம்ப சொல்லலாம். சரியா? அதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் லேட் ஆகிட்டு இருக்கோம். அது போய் நாராயணனோட நாமத்தை சொல்லலாம். ஸ்ரீமன் லட்சுமி நாராயணன். லட்சுமி நாராயண நாமத்தை சொன்னோம்னா மகாலட்சுமி வந்துடுவா. அவர் மார்பில் தான் குடியிருக்கிறா, வந்துடுவா. லட்சுமி நாராயண நாமத்தை புதன்கிழமை சொல்லுங்கள். சரியா? புதன்கிழமை இரவு 8-9 பூஜை போடுங்க. பொதுவாக விருச்சிக ராசினியர்களுக்கு புதன்கிழமை நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா விருச்சிகத்துக்கு புதன் தான் பிரச்சனை பண்ணுறவர், அவயோகி, ஆகாத கிரகம். அவருடைய அனுக்கிரம் கிடைக்கணும். இப்போ அடுத்து ராசியை பார்க்க போகிறாரு. ஸோ அடுத்து வருகின்ற நாட்களில் புதன் உரையில் நீங்கள் இந்த பூஜை பண்ணலாம். அதுபோக புதன்கிழமை பொதுவாக கேட்டை, ரேவதி, ஆயிலி நட்சத்திரம் வரும். அது காலண்டரில் பார்த்தா தெரியும். சரியா? நான் வேணால் அடுத்து வருகின்ற நாட்களில் வேணால் அது எப்போ வருதுன்னு பார்த்து சொல்கிறேன் நான். ஏன்னா இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசிக்கு புதனுடைய அணுக்கிறது இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு பெரிய சிம்ம சுப்பனமாக இருக்கிறது புதன் தான். ஸோ புதனை நீங்கள் பிடிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெருமாளுடைய பாதத்தை பிடிச்சிட்டிங்கன்னா, திருவடியை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? புதன் பெருமாளோட அம்சம். அதனால் புதன்கிழமை இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரம் வரும். அன்றைக்கி புதன் வரையில் பெருமாள் நாமத்தை பண்ணிடணும். பெருமாளுக்கு ஒரு பூஜை பண்ணிடணும். பூஜை பண்ணும்போது பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகிரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோழமலை அழகா போற்றி, சுந்தராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசீசல மந்தவனை போற்றி, பாடலாத்திரி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட ஸ்ரீரங்கத்து பெருமாளை போற்றி, அடப்பத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜரை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரிவரை போற்றி, அழகசிங்க நரசிம்மரை போற்றி, சங்க சக்கரதாரியை போற்றி, ஸ்ரீமன் லட்சுமி நாராயணா போற்றி, 108 திவ்ய பரிசுத்தில் வாழும் உலகளந்த பெருமாளை போற்றி அப்படின்னு அவர் நாமத்தை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை சிலவற்றை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். அறிஞ்சது அறியாதது, புரிஞ்சது புரியாது எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதே மாதிரி காலையில் வெங்கடேச சுப்ரபாதம் படிங்க. பெருமாளுடைய நாமத்தை கேளுங்க. 4000 திவ்ய புஸ்தத்தை வாங்கி படிங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் நெல்லிக்காய் இருக்கணும். வீட்டு பூஜை அறையில் நெல்லிக்காய், சங்கு, வளம்புரி சங்கு, இல்லைன்னா செந்தாமரை பூ இருக்கணும். செந்தாமரை பூ கடையில் தான் கிடைக்கும், பூக்கடையில் தான் கிடைக்கும், இல்லைன்னா கோயில் வாசலில் கிடைக்கும். அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அது பூஜை பண்ணும்போது. இல்லைன்னா ஒரு வளம்புரி சங்கு வாங்கி நிரந்தரமாக வீட்டில் வச்சுருங்க பூஜை அறையில். அதை காவி துணி, மஞ்சள் துணி, சிவப்பு துணியில் விரித்து வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் வீட்டுக்கு வர பெண்கள் எதனாச்சும் பக்கத்து வீட்டில் சுமங்கல் பெண்கள் வந்தாலும் அவங்களுக்கு மஞ்சளை கொடுங்க. இல்லைனா போகும்போது குடிக்க தண்ணி கொடுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி, பச்சை தண்ணியை ஜில்லுன்னு கொடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மகாலட்சுமி பொதுவாகவே சில பொருளில் குடியிருக்கிறா. அந்த பொருளை அடிக்குற வாங்குங்க நீங்கள். இல்லைனா அந்த பொருளோட சகவாசத்தை வச்சுக்கோங்க. சுமங்கல் பெண்களோட சகவாசத்தை வச்சுக்கோங்க. பூரண கும்பம், கும்பாபிஷேகம், கோயில் கும்பாபிஷேகம், சில விசேஷங்களில் கலந்துக்கோங்க. மஞ்சள் அடிக்குற வாங்குங்க. குங்குமம், திருமண், சூரணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை, தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம், இதிலெல்லாம் மகாலட்சுமி இருக்கா. அதனால் விடிஞ்ச உடனே காலையில் உள்ளங்கை பார்க்க சொல்கிறாங்க. உள்ளங்கை பார்த்துட்டாலே எனக்கு இந்த பொழுது நல்ல பொழுதாக இருக்கும். ஓகே. அதுபோல் பசுமாட்டுக்கு அப்பப்போ வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. சரியா? செவ்வாய் வெள்ளிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு தீவனத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது தினசரி விளக்கேற்றணும். முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கு விளக்கேற்றுங்க. அந்த ஓரையில் செவ்வாய் ஓரை அல்லது சுக்கர ஓரையில் விளக்கேற்றுங்க. நல்லாயிருக்கும். போன பிறகு செஞ்ச அந்த பாப புண்ணியங்கள்லாம் சரியாகி நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்துக்கு ஒரு ஒளிமயமாக இருக்கும். நல்லாயிருக்கும். குத்து விளக்கு ரொம்ப முக்கியம். 5 முக விளக்கில் ஏற்றுங்க. ஒரு முகத்தை ஏற்றினா கூட பரவாயில்ல. சரியா? நல்லா இருக்குது நேயர்களே. இதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இல்லைன்னு என்று சொல்ல வார்த்தையை சொல்லாதீங்க. அது எப்படின்னா, யாராச்சும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்புறம் பார்ப்போம், அப்புறம் வாங்கி தரேன், கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க இப்படின்னு சில வார்த்தையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்கள். எதுக்கு எடுத்தாலும் இல்லைன்னு சொல்லாதீங்க. இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? இருக்குது அப்புறம் பார்ப்போம், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் என்னை பாருங்கள் இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்கள். பெண்கள் குடும்பத்தின் கண்கள், குடும்ப திருவிளக்கு, குத்து விளக்கு. விருச்சிக ராசி பெண்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்த தாய் கோலங்களே, நீங்கள் வீட்டில் சண்டை போடாதீங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சத்தம் போடாதீங்க, கூச்சல் போடாதீங்க, கூப்பாடு போடாதீங்க. எதாக இருந்தாலும் பேசி தீருங்க. ஏன்னா பிரச்சனை ஆரம்பிக்கிறது பெண்ணால் தான். ஆவதும் பெண்ணாலே, மனிதன் அழிவதும் பெண்ணாலே.
சரியா? எல்லா கதையை எடுத்தாலுமே கடைசியில் ஒரு பெண் இருக்கும் பின்னாடி. அந்த பெண்ணால் வாழ்ந்தவனும் இருக்கான், பெண்ணால் விழுந்தவனும் இருக்கான். அதனால் விருச்சிக ராசி பெண்களே, தாய்க்குளங்களே, நீங்கள் சண்டை போடாதீங்க, சச்சரவு பண்ணாதீங்க, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. 6 மணிக்கு மேலே தலையை விரிச்சு போட்டு வெளியே நிற்காதீங்க, சிக்கல் எடுக்காதீங்க, பேன் பார்க்காதீங்க, வாசப்படியில் உட்காராதீங்க. இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா, உங்கள் வீட்டில் தான் இருப்பா. பெண்கள் வளையல் போடணும், சரியா? பொன் வளையல் இருக்கும், அந்த வளையல் போட்டுக்கோங்க. ஒரு டஜன் வளையல் வாங்கி வச்சுக்கிட்டு 2 போட்டு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். சரியா? பெண்களுக்கு வளையல் சத்தம் இருக்கணும். அமாவாசை அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. பெண்களுக்கு உள்ள நாட்கள் இருக்குது, அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வெள்ளிக்கிழமை குளிக்கலாம். அதேமாதிரி பெண்கள் உங்கள் கையால் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குங்க, கல் உப்பு, பால் இதெல்லாம் வாங்குங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் எல்லோரும் செய்வீங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இரவில் வீட்டை கூட்டி அந்த குப்பையை வெளியே போடாதீங்க, வீட்டிலே போடுங்க, காலையில் போடுங்க. சரியா? இதில் இப்படிலாம் செஞ்சிங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நல்லபடியாக இருப்பாள். வீட்டு வாசலில் பசு சாணம் இருக்குல்ல, அதை வச்சு துளிங்க. பசு சாணத்தை துளித்து மாக்கோளம் போடுங்க. மாக்கோளம் பச்சரிசி மாக்கோளம், அதை பச்சரிசியை திரித்து அதை வச்சு கோலம் போடலாம். முடியாதவர்கள் அந்த சுண்ணாம்பு கோலமே போடுவாங்க, அது போடுங்க, வேணாம் சொல்லலை. பச்சரிசி போட்டிங்கன்னா பாவம் தீரும். எறும்புகள் தீனியை எடுத்துக்கிறோம் அந்த அருகில். அந்த பச்சரிசி மாவு எறும்பு திணிச்சுன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் தீரும். இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறனால சில அதிர்ஷ்ட குறைவு இருக்கும், பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். அதனால் பச்சரிசி மாவு கோலம் போட்டிங்கன்னா அதெல்லாம் தீர்ந்து போகும். சனி பகவான் பார்க்குற இடத்துல தீமைகள்லாம் குறையும். பச்சரிசி மாவு கோலம் போடுங்க. குறிப்பாக சாணத்தில் பூசணி பூ வைங்க. இது நகரத்தில் சாத்தியப்படாது, கிராமத்தில் இருக்கிறவங்களும் சீக்கிரம் சாத்தியப்படும். ஏன்னா பூசணி பூ பார்க்குறதே ரேரு. அது வச்சிங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டை விட்டு போகவே மாட்டா. சரியா? அந்த காலத்தில் இதெல்லாம் வைப்பாங்க. ஒரு பாட்டே இருக்குது, வாசலிலே பூசணி பூ வச்சு போட்டான்னு. அதனால் உண்மையிலே நீங்கள் அந்த வாசலில் சாணத்தில் அந்த பூசணி பூ வச்சுட்டிங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாள். ஓகே நேயர்களே, நிறைய இருக்குது, அடுத்தடுத்து சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். ராசி பலனும் நல்லா இருக்குது. சரியா? அடுத்து குரு பயிற்சிக்கு, ராகு கேது பயிற்சிக்கு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு கிரக நிலை நல்லா இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்களாம் நல்ல நிலைமைக்கு வராங்க. சந்திரன் ராசிக்கு பாக்கியாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இன்றைக்கி ராசியில் இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் நல்ல அமைப்புக்கு தான் போகிறாரு. ஒளிச்சந்திரனை போகிறாரு. வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். ஜாதகத்தை செக் பண்ணதை காட்டிலும் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு வழிபாடு அல்லது பரிகாரம் எதனாச்சும் ஒன்று சொல்லுவேன் நான். சில பேர் இந்த நாட்குறிப்பெல்லாம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில் பார்க்குறவங்க அணுகுங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கொடுத்து நல்லபடியாக பார்த்து கொடுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு ஃபுல் கம்பர்ட்டாக இருக்கும். அது நல்லபடியாக பார்த்து கொடுக்கலாம். நிறைய நேரம் அணுகுறாங்க. அந்த சலுகை எப்பயுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.